பேரன்பு கொண்ட தமிழ்நாடு மக்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கடவுடி தொண்டவன் விசுவாசி கேப்டனோட விசுவாசி உங்கள் கேப்டன் ராமமூர்த்தி இந்த காணொளியில் பேச வந்த காரணம், இந்த ஊடகத்தில் தவறாக முக்கிய பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் கேப்டனை சொல்லி வீணாக்குனாங்க. ஏன்னா கேப்டன் நான் சொன்ன ஒரு வார்த்தை, அதனால தான் இன்று வரையும் கேப்டனோட தொண்டன் அமைதியாக இருக்கிறான். கேப்டனுக்கிட்ட அன்றைக்கே போய் சொல்லியிருக்காங்க, பத்திரிக்கையாளர் இப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம், கேப்டன் வழியில் என்னன்னா, போடா அவன் குடும்பம் என்னை விமர்சனம் பண்ணி பிழைக்கத்துனா 4 பேர் நல்லா இருக்கானா, என்னை விமர்சனம் பிடிச்சா பயிற்சி போகிறான் போ. அவனுக்கு அந்த அவன் வேலைன்னு பார்க்குறான்ல, அந்த வேலைக்கு அவன் வேலைக்கு அவன் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அந்த நேர்மை இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்னது உண்மை தான். ஆனால் நேர்மைங்கிறது அது வேறு. உண்மையை உறக்க சொல்லணும்பாங்க. நீ உண்மையை வெளிச்ச போட்டு காட்டு, அது யாராக இருந்தாலும் சரி. தமிழ் மண்ணுக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள வெளிச்சத்தை போட்டு காட்டுங்க. இந்த பத்திரிகையாளர் அது சில பேர் பணத்துக்காக கைக்கூலிகள், கட்சி இந்த குரூப் ஒரு குரூப்பும் ஒரு கைக்கூலி வச்சுருக்குது. அந்த கைக்கூலிகள் இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர், ஒரு 4-3 பேர் இருக்காங்க. அந்த நாய்கள் எப்படி வழி நடத்தணும், எப்படி ஊடகத்தில் பதிவு போடணும், உண்மையை சொல்லணும், கொஞ்சம் கூட நாகரிகமாக தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கேப்டன் வழியில் வளர்ப்பு முடிஞ்ச வரையும் என் மனசை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். என்ன இருந்தால் அந்த நாய்களை யாருன்னா, இந்த சவுக்கு சங்கர், இந்த மணிங்கிறவன், அப்புறம் அவங்களுக்காக தான் இந்த பதிவே. இந்த திருச்சி சூர்யா, கோடீஸ்வரன், பிரியன், சமணு, இன்னொரு ஆள் சுமன், ராமன், இந்த நாய்களாம் எதுக்கு தான் வயிற்றுக்கு என்ன தான் சாப்பிட்றானே தெரியல. ஏண்டா ஒருத்தவன் எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதே ஃபஸ்ட்டு சேலஞ்சு பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறது உண்மையா? எதுக்குடா பொய்யா பேசிட்டு ஊருக்குள்ளே திரியிறீங்க? ஃபஸ்ட்டு இவங்களை பார்த்து வீடியோ எடுக்கிறான் பாரு, இந்த நாய்களை நம்பி கைக்கூலிகள், இந்த 7 பேர் இருக்கானா கைக்கூலிகள், இவனை நம்பி வீடியோ எடுக்கிறான். ஃபஸ்ட்டு அவனா செருப்பால் அடிக்கணும். ஒழுங்கு மரியாதை இன்னொரு ஃபஸ்ட்டு வாங்கிக்க இருக்கணும். கேப்டன் கழகத்தை எங்கள் அண்ணியாரையோ கேப்டன் விஜயகாந்த் அண்ணனையோ இனிமேல் கட்சியோ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுன்னா, நீ இருக்கிற இடம் உன்னோட ஊருக்காரனே கேப்டன் தொண்டை விசுவாசி இருப்பான், உன்னை செருப்பாலே அடிப்பான். ஏண்டா நீ இந்த சவுக்கு சங்கர்லாம் அதிமுககாரன்ட்டையும் வாங்கிக்கிட்டான், திமுககாரனையும் வாங்கி அவங்களாம் எவ்வளோக்கும் கொடுக்கணுமோ கொடுத்து, உன்னை வாழைப்பழம் கொடுக்கணும் கொடுத்துட்டான், குச்சேசி கொடுக்கணும் கொடுத்துட்டான், கொண்டு போய் உன்னை செயலில் கூட போட்டு கொண்டு வந்து உன்னை விட்டுட்டான். நாய்களை நீ எப்படா திருந்துவ சவுக்கு சங்கர்? அந்த நாய் அப்படி தான். இந்த திருச்சி சிவான்னு இருக்கார, அவங்க மகன் ரமேஷ், திருச்சி சிவா அவன் புள்ள தான், அவர் வளர்ப்பு தான் அப்படி புள்ள. ரமேஷ் தான் ஒரு பேர், ரமேஷ் சூர்யா ஒரு பேர். அந்த சூர்யா இருக்கார, திருச்சி சூர்யாவன் சிவாவோட புள்ள தான் சூர்யா. ஏண்டா சூர்யா, நீ யாருக்கு திருச்சியில் யாருக்குடா பிறந்தா? அம்மா யாருக்கு தான் பெற்றா? கேப்டனை இறுதிய சடலத்தை நீ எப்போ விமர்சனம் பண்ணலாம்? நீ பெரிய அம்மா பெரிய ஒரு நாணியா? நீ புத்தனா? நீ நாளும் அறிஞ்சவனா? ஏண்டா உன்னை தான் கை விட்டுருச்சு, பிஜேபி ஒன்று அடித்து உரைச்சிருச்சு, திமுககாரனும் துரத்தி விட்டாங்க அடிச்சு. அப்படி நீ நாய் யாருக்கிட்டா நீ கைக்கூலியாக இருக்கிற? உனக்கு இதே வேலை. நீ மணலாம் எங்கடா செத்துப்போன்னு நினச்சிருந்தா எப்படா நீங்களாம் இங்கே வந்தீங்க? நீலாம் எப்போ விமர்சனம் பண்ணுற? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாத ஒரு கட்சியில் துரத்துனாங்கன்னா வெக்கம் மானம் இல்லாத அதோட வெளியே வரலாமா? நீ எல்லாம் பெரிய நாணி மாதிரி பேசுகிற. சூர்யாவான், திருச்சி சூர்யா கம்யூனிட்டி
கேப்டனை தொண்டனிட்ட நீ இன்னும் மாட்டல, உண்மையான விசுவாசிக்கிட்ட என்ன மாதிரி தொண்டை விசுவாசிக்கிட்ட நீ மாட்டின்னா சொல்லுவார் கேப்டன் வழி தான், அடிக்கு அடி உதைக்கு உத. இனிமேல் அப்படி தான் நடக்கும். என்ன நினச்சிட்ருக்க? கேப்டன் கழகத்தையோ நீங்களாம் யாரும் மேலும் விமர்சனம் பண்ணிங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இனிமேல் கேப்டன் ஏதோ ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையை கேப்டன் கழகம் வந்து தவறு பண்ணதுன்னா உண்மையை உறக்க சொல்லு, தப்பே இல்லை. என்னடா கேப்டனை பற்றி உங்களுக்கு தெரியும்? கேப்டன் கழகத்தை கட்சி பற்றி உங்களுக்கு தெரியும்? அந்நியார் மணி சொல்கிறாரு கட்சியில் டெபாசிட்டே இல்லையா. டேய் 2005 கட்சி தொடங்கி 2006 எலெக்ஷனில் தெரிஞ்சு 234 தொகுதி கேப்டன் நின்று கிட்டத்தட்ட 8.4% வாங்கியிருக்காரு. அதுக்கு பிற்பாடு 2011 எதிர்கட்சியாக வந்து எப்படி வந்திருக்காரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10.7% என்னமோ வாங்கியிருக்காரு. என்னடா இது ரெக்கார்டா? வேர்ல்டு ரெக்கார்டு தான். யாரால் முடியும்? இல்லை லெட்டர் பேரை வச்சுக்கிற கட்சி நடிச்சாடா? உண்மையான தொண்டை விசுவாசி இன்னும் நீ பார்க்கல கேப்டனோட விசுவாசியா? நீ சரியான ஆள்கிட்ட நீ மாட்டல. இவனுலாம் உன்னையெல்லாம் டீசெண்டாகவும் திமுக கட்சிக்காரன் தூக்கி ஜெயிலில் போட்டு பார்த்துறான். சவுக்கு சங்கர்லாம் கட்சியே இல்லைங்கிறான். எங்கடா போனான்? இப்போ ஜனவரி 9 பாத்தியால கணிக்க முடியாத மக்கள் எவ்வளோ பேர் சோறுக்கும் பீருக்கும் கொடுக்குற கூட்டமாடாது. நாங்கள் கேப்டன் கட்சி சாப்பாடு இல்லை, வேன் இல்லை, வண்டி வசதி இல்லை, எந்த ஒரு வசதிக்கு கழகம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா. அவனோட உண்மையை உழைச்ச காசால் அவன் வண்டி பிடிச்சி அவங்க கேப்டன் விசுவாசி அந்நியார் தலைமையில் மாநாடு கலந்து கொள்ள வந்தான். அப்படியேப்பட்ட தொண்டனை பார்த்துட்டு கட்சியே இல்லைன்னு எப்பட்றா நீ சொல்லலாம்? கட்சி அதிமுக கிட்ட போட்டு திமுக கிட்ட போகுதுன்னு சொல்கிற, எதுக்குடா சொல்கிற? கட்சி நல்லா தெளிவாக பதிவு போடு. கட்சி யார் கூட்டணி அமைக்கிறாங்களோ அந்நியார் தலைமையில் அவங்க தான் தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க. அது ஒரு ட்ராக்கு. கட்சி வந்து கூட்டணி 2 பக்கம் தரப்பு பேசுது, 2 தரப்பு பேசுது. எப்படா பேசும்? 2 தரப்புக்கும் 2 தரப்பு வந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறா. பதிவு போடுங்கடா நாய்களை. 2 அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் சேர்ந்து வந்து 2 தரப்பும் கேட்குறாங்க. திமுக எங்களுக்கு வான்னு கூப்பிட்றாங்க. அப்படி பதிவு போடுங்கடா நாய்களை. ஏன்டா கைக்கூலிகளை காசை வாங்கி கைக்கூலிகளை எதுக்குடா பதிவு போடுறீங்க? அப்படி என்ன நினச்சிட்றீங்க? கேப்டன் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்றால் 4 பேர் பொழைச்சவனு இருக்கணும். கேப்டன் கட்சியை வச்சு 4 பேர் பொழைக்கணும்னு ஆசைப்பட்டு அது இப்படி தான் பொழைக்கணுமாடா? இனிமேல் என்ன அடி உதைக்கு உதை தான். ஒழுங்கு மரியாதையாக வீடியோ பதிவு போடுங்க, உண்மையை சொல்லுங்கள். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாய்களா? பரதேசி 5 அறிவு இருக்குதா இல்லையாடா உனக்கு? ரெக்கார்டு 8.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 8.5 கோடி மக்களை கேப்டன் தொண்டனை மாட்டிக்காத. இந்த திருச்சி சூர்யாங்கிறான் எங்கே தான் இருக்கிறானே தெரியல. அவன்லாம் கவர்மெண்ட்டுக்கே ரொம்ப டப்பு கொடுக்குற மாதிரி. நான் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் ரிப்போர்ட் கொடுக்குது. எங்கள் கேப்டன் சடலத்தெல்லாம் கொடுக்கல. அந்நியார் அவங்க கஸ்டடியில் வச்சு அப்புறமேல தான் அறிவிச்சாங்க. யாரா பெத்த பிள்ளை வச்சுக்கிட்டு எப்படா பண்ணுவாங்க? எப்படா மாற்றி எந்த தேதியை மாற்றி சொல்லுவாங்க? மறுபடியும் சொல்லிக்கலான்னு இதனா வேறு கட்சி நினச்சிக்கிட்டேடா? பதவிக்காக பிடிங்கிறதுக்காக வச்சு. கேப்டன் இருக்கும் போதே பொதுச்செயலாளர் பதவி வாங்கிட்டாங்கடா நாய்களை. இனி சொல்கிறான், பதிவு போடுறான், ரெக்கார்டு கொடுக்குறோம், நாங்கள் எது கொடுக்குறோங்கிறோம். மாலை எங்கடா போனேன்? வாங்கிக்கிட்டீங்களாடா? நீங்கள் பேசுகிறதே நீங்கள் வேணால் வந்து விவாதத்துக்கு வாங்கடா. நீங்கள் பேசுகிறதே வந்து இவ்வளோ நேரத்துக்கு 2000 ரூபாய், இவ்வளோ நேரத்துக்கு ½ மணி நேரத்துக்கு 2000, 1 மணி நேரத்துக்கு 3000, 4000 வாங்குற நாயில் தானே நீங்கள்? அது உண்மையை சொல்லுங்கடா. ஏன்டா பணத்தை வாங்கிக்கிட்டு ஏன்டா அப்படிங்க? அதுக்கு வேறு எதாவது பண்ணிக்கலாமல? வேறு பிழப்பு. இப்படிலாம் ஒரு கட்சியை மட்டம் தட்டி பேசுகிறோம்னா ரெக்கார்டு என்னன்னு தெரியுமாடா? இன்னும் 2 கட்சியும் போய் பேசுது தேமுதிக. 2 கட்சி தேமுதிக பேசுது. மாற்றி பேசாதீங்கடா. 2 கட்சி சேர்ந்து தேமுதிகிட்ட கேட்குதுன்னு சொல்லுங்கடா. அவங்களுக்கு தேவைப்படுது. மக்களோட ஆதரவு இருக்குது, ஒரு செம்பத்தி இருக்குது. கேப்டன் இல்லைனாலும் கேப்டனோட
மறுபடியும் அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நம்புகிறான். தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் கீழே சிபிஐ இருக்குது, ஐபிஐ இருக்குது, மற்ற துறைகளாக இருக்குது. அவங்க ஊடகத்தில் அவங்க எவ்வளோ மக்கள் யார் யார் கூட எவ்வளோ இருக்கிறாங்க, சனத்தொகை எவ்வளோ, கட்சிக்காரன் எவ்வளோன்னு அவங்களாம் விசாரணை பண்ணி அவங்கள ஒரு கணக்கீடு எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கொடுத்த பிறகு தாண்டா அவருக்கு தெரியாத அறிவாடா அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துடுச்சு. இவ்வளோ துறையும் கீழே கட்டுப்பாட்டை வச்சுருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற தலைமையில் இருக்கிறது அவருக்கு செய்தி போயிருக்கும். எவ்வளோ தாக்கம் இருக்குது. தேமுதிகவில் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ மாநாட்டில் பார்த்துட்டு தாண்டா எல்லாம் பீதி ஆகுறீங்களாடா. என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவருக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எத்தனை துறைகள் இருக்குது. அவர் காதுக்கு போய் சேராதான் நீங்கள் அப்படியே பிடுங்குனீங்களா? 2000 3000 வாங்கினது நீங்கள் அவர் அரசியல் ஆசானுங்களா? ஏன்னா கட்சி அவன் எப்படி வழி நடத்தி வந்துட்டு இருக்கான். எம்மா கஷ்டம். ஒரு ஆம்பளை நடத்துறதுக்கு அம்மா கஷ்டம். ஒரு பெண் லேடி ஒரு கணவரை இறந்துட்டு நடத்துகிறாங்க. ஒரு கட்சி தலைமை கொண்டு வந்துடுறாங்க. உள்ளந்தாடி எல்லாம் நாடி வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துலையும். நீங்கள் என்னடா கூட்டணி அவங்க கட்சிக்கு தலைமைக்கு தெரியும்டா யார் கூட கூட்டணி சேரணும்னா. நீங்கள் பெரிய நானி புத்தர மாதிரி பேசுகிறீங்க. எதுக்கு தான் திமுக தேமுதிக கேட்குதுன்னு தெரியல அப்படின்னா, அங்கே சிம்பத்தி இருக்குது. திமுக ஆராய்ச்சி தான் கேட்குது. திமுகலாம் அண்ணா திமுக கிட்ட தமிழ்நாடு இந்தியாவோட பிரதமர் அமித்ஷா மோடி, இந்தியாவோட பிரதமர் மோடி இருக்கார். ஐயா அமித்ஷா இருக்கார். அவர் கீழே கட்டுக்கோப்பில் சிபிஐ இருக்குது, உள்துறை இருக்குது, சிஐடி இருக்குது, அனைத்து துறைகளும் இருக்குது. அவருக்கு கணிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்களா தேமுதிக எவ்வளோ மக்கள் தாக்கம் இருக்குதுன்னு? கட்சிக்காரர் நடத்தும் அவங்களாம் தெரிஞ்சு தாண்டா கேட்குறாங்க எங்கள் தரப்பு கூட்டணி வான்னு. நீங்கள் பெரிய 7 பேர் பெரிய நாணி மாதிரி பேசுகிறீங்க. இனிமேல் அவனுக்கிட்ட கேமரா தூக்கிட்டு போகிறான், அவனை தான் செருப்பால் அடிக்கணும். எங்கள் அந்நியார் தலைமையில் யார் கூட்டணி வைக்கிறாங்களோ, யார் எங்கள் அந்நியார் போய் கூட்டணி வைக்கிறாங்களோ அதை தான் இந்த 2024 ஆட்சி அமைக்கும். எழுதி வச்சுக்கொள்ளும். என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆளாளுக்கு பேசுகிறீங்க தேமுதிக பற்றி. கடகோடி உண்மையான தொண்டை உசுருள்ள வரையில் தேமுதிக கொடி பறக்கும். நான் மறையலாம், நீ மறையலாம், ஆனால் கொடி மறைய போகிறது கிடையாது. கேப்டனோட தாக்கம் பார்த்தியால? கூட்டத்தை பார்த்தீங்களா? ஜனவரி 9 அந்நியார் தலைமையில் தான். இதில் சொல்கிறான் ஒரு கம்யூனிட்டி நாய். யார்? திருச்சி சூர்யா நாய். விஜயகாந்துக்கு போட்டதுக்காக தான் ஓட்டு. விஜய் பிரபாகரன்லாம் ஓட்டு அவருக்கெல்லாம் ஓட்டு ஆரம்பிக்கல, விஜயகாந்துக்காக தான் போட்டான். விஜயகாந்த் கொஞ்சம் நஞ்ச மாட மக்களுக்கு செஞ்சார். அதோட புள்ள ரத்தம் எப்போ தவறு பண்ணும்? உன்னை ஒரு தொகுதி நிற்க வச்சா நீ ஜெயிப்பியாடா? மோடியே நிற்க வச்சாலும் ஜெயிக்க மாட்டேன். ஸ்டாலினே நிற்க வச்சாலும் ஜெயிக்க மாட்டேன். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினே நிற்க வச்சாலும் ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா உன் அப்பா எப்படியாப்பட்டவனும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், எப்படியாப்பட்டவர்னு தெரியும். அதை நான் வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. புரியுதா? அதே மாதிரி கேப்டன் விஜய் பிரபாகரன் அவரோட அப்பா எப்படியாப்பட்டன்னு மக்களுக்கு தெரியும். எந்த கை கரைப்படாத கைன்னு தெரியுமாடா நாய். நீ கேப்டன் விஜயகாந்த் மகனை பதில் சொல்கிறியா? நான் வெறும் எவ்வளோ தோத்துட்டாரு? 4000 ஓட்டு தான். அது தோந்துட்டார். 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார் மாணிக்க தாக்கூர். இப்போ நிற்க சொல்கிறா மாணிக்க தாக்கூரை, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க சொல்கிறா பார்ப்போம். 2 பேர்த்து நிற்க வைப்போம். எந்த கூட்டணி வைக்கணும்? ஏன்னா கூட்டணி யாருக்கு கூட்டணி வேணும்? எல்லோரும் இந்த தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாத யாரும் ஆட்சி அமைக்க முடியாதா நாய்? கூட்டணி இருந்தால் தான் ஓட்டுலாம் சதுரிடுச்சு. கடந்த தேர்தல் 2021 போச்சு, 2021 போச்சு, 2022 டெபாசிட் எழுந்துரு நாய்களை. ஏன் அதே பேசுகிறீங்க?
2024 ரீசெண்டாக நடந்த தேர்தலை பாருங்கடா. 2.4% வாங்கியிருக்காங்கடா. 2.4% பாருங்கடா. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாதாடா? தயவு செய்து இனிமேலும் மற்ற ஊடகங்களோ யாராக இருந்தாலும் தெளிவான உண்மையை மட்டும் செய்திகளை போடுங்க. இல்லைன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கழகத்தின் சார்பாக கட்சியோ களங்கத்தைப்படுத்தி அவதூறுகளை பேசினா இனிமேலும் கட்சி பாயும். கட்சியோட தொண்டன் கட்சி கம்முன்னு இருந்தாலும் கட்சியோட தொண்டன் உங்களை கம்முன்னு சும்மா விடமாட்டான். அந்நியார் தலைமையில் கட்டுப்பட்டு தான் இப்போ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம், தொண்டனாக இருந்து. புரியுதா? ஏன்னா கேப்டன் வழியில் வந்தவன் நாங்களாம். கேப்டனின் வளர்ப்பு மரியாதையாக அடி உதகி இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழென்று சொல்லடா தலை நின்றுனாலும் எங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. இப்போ எனக்கு கேப்டன் கட்சி தொடங்கும்போது எனக்கு ஒரு 10 வயசு. அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி நான் மறுபடியும் என்னோடய சன்னதிகள் மற்ற இதே மாதிரி கட்சி தொண்ட அனைத்து பேருமே உண்மையை மட்டும்தான் உறக்க சொல்லுவோம். உன்னை மாதிரி 2000 4000 கைக்கூலி வாங்கிட்டு கைக்கூலி நாய்களை நாயலடா. இந்த பதிவு போகிறோன்னா இந்த நாய்களுக்காகத்தான். இனிமேலும் அவதூறு கட்சியோ அந்நியாரையோ கேப்டனையோ அவதூறு பேசினீங்கன்னா கேப்டனோட தொண்டனோட குழந்தை செருப்பாலே அடிக்கும். புரியுதா? மைண்ட் யூஸ். டூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? இனிமேல் அவதூறு பேசாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், மற்ற ஊடகங்களை உண்மையை மட்டும் போடுங்க. கேப்டனுக்கு எதிராக போடாதீங்க. கேப்டன் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணுறிச்சு? ஏன் அப்படி பண்ணுறீங்க? கேப்டனோட காலத்துக்கும் அழியாத குரு பூஜை நடத்தக்கூடாதுன்னு கூட சில பேர் விமர்சனம் பண்ணலாம். எங்களோட சொந்த இடம், கேப்டனோட சொந்த கண்ணு மூச்சு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்ட காசில் இடத்துல அவரை வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் குரு பூஜை பண்ணுவோம். எங்கள் குருநாதருக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். நாய்களாக உங்களுக்கு யாருக்கும் ஒரு வேலையும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாய்கள் பேரை படிக்க பாருங்கள். இந்த நாய்கள் பேரை மெயினாக திருச்சி சூர்யா நாய் தான் மெயினாக அந்த பதிவே. 2வது சவுக்கு சங்கர், 3வது மணி நாய். இவர் தான் பெரிய நாணி, அரசியல் மேதை. இவர் புடுங்கி இந்தியாவோட பிரதமர்கிட்ட இல்லாத துறைகள் அவர்கிட்ட இல்லாத துறை அவர்கிட்ட கணிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்களா? எந்த கட்சி கூட கூட்டணி போகணும், எந்த கட்சி கூப்பிடணும்னு அவருக்கு தெரியாத அறிவு இல்லை. இவருக்கு வந்துருச்சு அவனு 4-5 பேர்த்துக்கும். இவங்களாம் கைக்கூலி தானே, ஏதோ ஒரு ஆள்கிட்ட காசு வாங்கிட்டுவான். திருச்சி சூர்யா எவன்கிட்ட தான் காசு பிச்சை எடுத்தானே தெரில, அவன் கூட பேசுகிறான். நாய் கேப்டன் இருந்தால் மூத்திர விடுற நாய்களை நீங்களாம். இல்லை, நான் பேட் வாய்ஸ் பேசிடுவேன். நாகரிகமாக பேசணும். யார் என் பேக்கில் இருக்கிறா? என்னோடய கேப்டன், என்னோட மூச்சு, என்னோடய உயிர் நாடி, அவரோட விசுவாசி. அவர் இருக்க ஒரே காரணத்துக்காக தான் தவறாக போயிடும். அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைனா அவங்க 7 பற்றியும் கழுவி ஊற்றிடுவேன். பேச தெரியாததுலாம் இல்லை, தான் கண்ட்ரோலாக அடக்கி வச்சுருக்கிறேன் நாய்களை. இனிமேலும் ஒழுங்கு மரியாதை வீடியோ பதிவு போடுங்க. உங்களை தான் ஜவுக்கு ஜெயிலையும் பிடிச்சி போட்டாச்சு, நான் கதைச்சும் பார்த்தாச்சு, இவன் திறந்த மாட்டானத்துக்கு. இனிமேல் இதை வாழ்கிறதே வேஸ்ட்டு. சூர்யாவை ஆயா அப்பா யாருக்கு தான் பிறந்தானே தெரில. திருச்சி சூர்யா திருச்சிக்காரனுக்கு பிறந்தானா, இல்லை பிஜேபிக்காரனுக்கு பிறந்தாங்களா, இல்லை அதிமுககாரனுக்கு பிறந்தானா, இல்லை திமுககாரனுக்கு பிறந்தாங்களா தெரில. அவங்க பேர்லாம் சொல்லிடுவேன், வேணாம் யாராருன்னு. மேலும் ஒருங்கு மரியாதை நடத்துங்கடா. ஊடகத்தை நல்ல பதிவு மட்டும் போடுங்க. தவறுதலாக கெட்ட வார்த்தையில் பேச வச்சிடாதீங்க. கேப்டன் தொண்டன், உங்கள் கேப்டன் ராமமூர்த்தி. கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், மங்களூர் ஒன்றியம், கடலூர் மேற்கு.
நான் ஒன்றும் எதுக்கும் பயந்தவன் கிடையாது, எதையும் சந்திக்கிறவன். கேப்டனை தொண்டனுக்கிட்ட வேண்டிச்சும் மாட்டிக்காதீங்க, செருப்பாலே அடிச்சிருவான். அவ்வளோ மேலே அவங்க மேலே கடும் கோபத்தில் இருக்கானுங்களாம். என்றென்றும் கேப்டன் தான். அவரோட வரலாறு என்னன்னே தெரியாத நீங்களாம் பேசுகிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. வீடியோ பார்த்தும் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாய்களுக்கு தெரியணும், இதை பார்க்கணும், இனிமேலாச்சும் திருந்தி பேசணும். வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் அந்த மக்கள் தலைவன். இருந்தாலும் அவர் போட்ட விதை முளைக்கால மண்ணில் போட்டால் முளைச்சே ஆகும். நீ தூங்கலாம், நான் தூங்கலாம், ஆனால் விதை தூங்காது. கேப்டன் போட்ட விதை அவருக்கு பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள். இயன்றது செய்வோம் இல்லாதவருக்கு. என்றென்றும் கேப்டன். வீழ்வது நாமாக இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். உங்களிருந்து நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.